முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் உங்களோட கருத்தியல் அப்படின்னு ஒன்றை நிறுவுறதுக்கு எப்படியெல்லாம் பாடுபட்டீங்க. அந்த பாதுகாப்பான பெண்கள் குழு அப்படின்னு சொன்ன அந்த குழுவுக்குள்ளால ஆம்பளைங்களை பார்வையாளர்களாக கொண்டு வந்து வச்சிங்க. அந்த குழுவுக்குள்ளால ஆம்பளைங்க உத்து பார்த்ததெல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லி ஆம்பளைங்களுக்குன்னே தனியாக ஒரு வாட்ஸ்அப் குழுவை வேற உருவாக்கி வச்சுருக்கீங்க. அந்த குழுவுக்குள்ளால நான் தான் பெண்களை எழுத வச்சேன், நான் தான் வந்து அந்த புத்தகத்தை தயாரித்தேன், நான் தான் கொண்டு வந்தேன், அந்த குழுவுக்குள்ளால எழுத்தாளர்களெல்லாம் இருந்தாங்க எப்படின்னு அந்த புழுகுறீங்களே. ஏம்மா நான் தாம்மா அந்த குழுக்குள்ளே இருந்த எழுத்தாளர், ஆனால் அப்படியே தொடர்ந்து இருப்பீங்களா? இதுதான் வந்து $1,000,000 கேள்வி, அதுவும் ஆஸ்திரேலியன் டாலர் கேள்வி. நீங்கள் இந்த அளவுக்காவது மாறுறதுக்கு உங்களை இழுத்துட்டு வந்தாங்கல்ல சாரதா தோழர், அந்த தோழருக்கு தான் நாங்கள் எங்களுடைய நன்றியையும் பாராட்டையும் தெரிவிச்சுக்கணும். உங்களுக்கு ஒரு அதிகார வெறி இருக்குது. அந்த அதிகார வெறி அப்படிங்கிறது வந்து வருங்காலத்தில் நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக மாறுறதுக்கு பிளான் போட்டிருக்கலாம், இல்லை வேறு என்னவாவோ மாறுறதுக்கான பிளானாக இருந்திருக்கலாம். அதனால தான் குழு பெண்களெல்லாம் அரசியல்வாதிகளுக்கு அறிமுகப்படுத்தி வச்சுருக்கீங்க. அதில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்களெல்லாம் சப்போர்ட்டுக்கு கூப்பிட்டு வச்சுக்கிறீங்க. அதனால தான் அந்த அதிகார வெறி பிடிச்சவங்களும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக வந்து நிற்கிறாங்க. வணக்கம் தோழர்களே. உங்களுக்குலாம் லூலுவை தெரியுமா? எனது தெரியாதா? என்ன இப்படி பாவம் பண்ணிட்டீங்க? சரி, நான் வந்து அப்புறமா அவங்கள பற்றி விரிவாக அறிமுகப்படுத்துகிறேன். இப்போ ஒரு குட்டி அறிமுகம். அவங்க இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டிலேயே தான் ஒரு பெரிய புரட்சியை பண்ணிக்கிட்டு இருந்ததா நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கவங்க விருப்பப்படி வாழ்கிறது தான் வாழ்க்கை. ஒரே இணைக்கூடல வாழ்ந்தெல்லாம் எந்த பொண்ணும் வந்து ஒரு முழுமையான பாலியல் இன்பத்தை வந்து அடைஞ்சிடவே முடியாது. வயிற்று பசியை போல தான் இந்த உடல் பசியும். எப்படி வந்து நம்ம வந்து வயிற்று பசிக்கு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோமோ அது மாதிரி உடல் பசி வந்ததுன்னா நம்ம தேவைக்கு வேறு ஆண்களை தேடிட்டு போகிறதுல எந்த தப்புமே கிடையாது. பிரச்சனை இருக்குதுன்னா இந்த மனைவிங்க வந்து வேற ஒருத்தங்களோட தங்களுடைய உடல் பசியை தீர்த்துக்கணும், இதுல என்ன தப்பு அப்படின்லாம் பேசியிருக்காங்க. ஆனா இப்ப என்னன்னா அவங்க தொகுக்கடின்னு தலைக்குப்புற விழுந்து பல்ட்டி அடிச்சு இப்ப இன்னொரு புரட்சியை பேசுறாங்க, பயங்கரமா பேசுறாங்க. ஐயோ, நான் எந்த குடும்பத்தையும் குலைக்கல, நான் பேசுறதே கணவன் மனைவிக்குள்ளால இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை அவங்களுக்குள்ளாலேயே பேசி தீர்த்துக்கணும் அப்படின்னு தான் பேசுறேன். எப்படி அவங்களுக்குள்ளாலேயே சந்தோஷமா இருக்கிறது அப்படின்னு தான் பேசுறேன், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. லூலு, முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் உங்களோட கருத்தியல் அப்படின்னு ஒன்றை நிறுவுறதுக்கு எப்படியெல்லாம் பாடுபட்டீங்க. யார் வேணா யார் கூட வேணா போகலான்னு சொல்லி என் உடல் என் உரிமை அப்படின்னு பேசி இதுதான் பாலியல் சுதந்திரம் அப்படின்னு சொல்லி கட்டற்ற பாலியல் சுதந்திரத்துக்கு முழக்கம் போட்டீங்க. கட்டற்ற பாலியல் சுதந்திரத்தை நடைமுறைப்படுத்துறதுக்காக உங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருந்துச்சு. அந்த உள்நோக்கத்துக்காக ஒரு பாதுகாப்பான பெண்கள் குழு அப்படின்னு எங்களெல்லாம் ஏமாத்தி ஒரு குழுவை ஆரம்பிச்சு இங்க ஆடலாம் பாடலாம் கொண்டாட்டமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பெண்களெல்லாம் அறையும் குறையுமா அங்க அலைய வச்சு பெண்களோட அந்தரங்கங்களை பகிர வச்சு ஆபாசமா பேச வச்சு எழுத வச்சு நீங்க என்ன பண்ணீங்க? அந்த பாதுகாப்பான பெண்கள் குழு அப்படின்னு சொன்ன அந்த குழுவுக்குள்ளால ஆம்பளைங்களை பார்வையாளர்களாக கொண்டு வந்து வச்சிங்க. அந்த குழுவுக்குள்ளால ஆம்பளைங்க உத்து பார்த்ததெல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லி ஆம்பளைங்களுக்குன்னே தனியாக ஒரு வாட்ஸ்அப் குழுவை வேற உருவாக்கி வச்சுருக்கீங்க. அந்த ஆண்கள் குழுவில் நீங்கள் என்ன பண்ணீங்க? இங்கே இந்த பெண்கள் குழுவில் பெண்கள் போட்ட அந்தரங்க விஷயங்கள் எல்லாத்தையும் தூக்கி கொண்டு போய் அங்கே இருக்கிற ஆம்பளைங்களுக்கு கொடுத்தீங்க. இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு இந்த பெண்கள் குழுவை ஒருத்தன் உத்து பார்த்துக்கிட்டு இருந்தான். அவன் யார்? அந்த கார்த்திக் பேப்பிலோ. அவன் வேற தனியாக ஒரு குழுவை உருவாக்கி இந்த பெண்கள் குழுவில் இருந்த பெண்களை எல்லாம் கொண்டு போய் அதில் இணைச்சி இங்கே வேற உங்கள் போதனைகளில் பாலியல் ஏக்கத்தோடு இருந்த காஞ்சி போன பெண்களை எல்லாம் இணைச்சி அங்கே கொண்டு போய் அவங்கள ஜொல்லு விட்டு இப்படி எல்லா வகையிலையும் பெண்களை தூக்கி கொடுத்துக்கிட்டு இப்போ என்ன சொல்கிறீங்க? ஐயோ, நான் குடும்பத்தெல்லாம் சீர்குலைக்கல, இந்த சமூக கட்டமைப்பை சீர்குலைக்கல, நான் ரொம்ப நேர்மையானவ,
நான் ரொம்ப நல்லவ, என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லி தலை கீழே மாறி இருக்கீங்க. அதுலேயும் என்ன சொல்லியிருக்கீங்க, அந்த குழுவுக்குள்ளால நான் தான் பெண்களை எழுத வச்சேன், நான் தான் வந்து அந்த புத்தகத்தை தயாரித்தேன், நான் தான் கொண்டு வந்தேன், அந்த குழுவுக்குள்ளால எழுத்தாளர்களெல்லாம் இருந்தாங்க எப்படின்னு அந்த புழுகுறீங்களே. ஏம்மா, நான் தாம்மா அந்த குழுக்குள்ளே இருந்த எழுத்தாளர், நான் தாம்மா அந்த புத்தகத்தை கொண்டு வந்தேன். இதைத்தான் நீங்கள் வந்து வெளியீட்டு விழாவிலே சொன்னீங்களே, மறந்து போயிட்டீங்களா? இப்படி அடுத்தவங்க உழைப்பெல்லாம் களவாண்டு சரி விடுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல பட்டம் தேவைப்படுது, அதுக்காக ஒரு சீனை போட்டிருக்கீங்க. இந்த பொதுசனம் எப்படியாவது நம்மளை வந்து நல்லவன்னு சொல்லிட மாட்டாங்களா அப்படின்னு நீங்கள் தவிக்கிற தவிப்பு வந்து இயல்பானது தான், தப்பொன்றும் இல்லை. என்னதான் நீங்கள் பொய்யா புழுகுனாலும் ஏதோ ஒரு வகையில் நான் நல்லவ அப்படின்னு வந்து உங்களை நிரூபிக்க முயற்சி பண்ணுறீங்க. இந்த வகையில் உங்களுடைய மாற்றம் வந்து அங்கீகரிக்கப்பட வேண்டியது தான். என்னென்னவோ சொல்லிகிட்டு இருந்த நீங்கள் இப்போ வந்து குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ரொம்ப எளிதாக தீர்த்துடலாம், பேசி தீர்த்துடலாம், புரிய வச்சு தீர்த்துடலாம் அப்படின்லாம் சொல்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதுக்காக எத்தனை வருஷம் கஷ்டப்படுறீங்க, எத்தனை ஆண்களை மாற்றி மாற்றி பார்க்குறீங்க, ஆனாலும் உங்களுக்கு ஒரு நிறைவுன்னு ஒன்று கிடைக்கலையே. எதுலையுமே வெற்றி அடையலையே மாரியாத்தா. என்னதான் உங்கள் பிரச்சனை? உங்களை பார்த்தாலே பாவமாக இருக்குது. சரி, இப்போ என்ன, உங்களை நல்லவ அப்படின்னு நிறுவ பார்க்குறீங்க. அப்படியே நல்லவளாகவே இருந்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஆனால் இப்படியே தொடர்ந்து இருப்பீங்களா? இதுதான் வந்து $1,000,000 கேள்வி, அதுவும் ஆஸ்திரேலியன் டாலர் கேள்வி. நீங்கள் இந்த அளவுக்காவது மாறுறதுக்கு உங்களை இழுத்துட்டு வந்தாங்கல்ல சாரதா தோழர், அந்த தோழருக்கு தான் நாங்கள் எங்களுடைய நன்றியையும் பாராட்டையும் தெரிவிச்சுக்கணும். ஆனால் ஒன்று, உங்களுக்கு அந்த பொய் சொல்கிற பழக்கம் இன்னும் போகலை. நீங்கள் பெண்களுக்கு ஒரு குழு, ஆண்களுக்கு ஒரு குழு, 2 பேரும் இணைச்சி குழு இப்படின்னே பெண்களை ஏமாற்றி அவங்களுடைய அந்தரங்கங்களெல்லாம் போட வச்சு உங்களை வெளியில் பார்த்து பிரமிச்சு நம்பி உங்களுக்கு நெருக்கமாக வந்த பெண்களை எல்லாம் இப்போ அதில் ஏதோ பிரச்சனை அப்படின்னு வந்ததும் யாரோ திருடி கொண்டு போய் கொடுத்துட்டாங்க அப்படின்னு கதை விடுறீங்களே, பொய்யா சொல்கிறீங்களே. நீங்கள் படித்ததுக்கும் ஆஸ்திரேலியாவில் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கேன்னு கூவி சொன்னதுக்கும் இப்படி சில்லறத்தனமாக பொய் சொல்கிறது கொஞ்சமாக நியாயமாக இருக்கா? அது உங்களே அசிங்கப்படுத்துகிற மாதிரி தெரியல உங்களுக்கு? நீங்கள் கண்டவனுக்கெல்லாம் பெண்களை தொடர்பை ஏற்படுத்தி விட்டீங்க, அதுக்கு 1000 குரூப்புகளை வச்சுருப்பீங்க, அதுக்கு ஒரு தளபதி வேற, உங்கள் தாய்ப்பறவை காதலி பவானி. இத்தனையும் நீங்கள் எதுக்கு பண்ணீங்க? இன்றைக்கி இருக்கக்கூடிய அதிகார வர்க்கமாக இருக்கட்டும், ஆளும் வர்க்கமாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று எல்லாத்துலேயும் இந்த பாலியல் சீர்கேடு தலை தூக்கி நிற்குது. நீங்கள் அப்படியான ஒரு அதிகாரத்துக்கு ஆசைப்பட்டீங்க, அது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. எதிர்காலத்தில் நீங்களாம் ஆஸ்திரேலியாவிலேருந்து இந்தியாவுக்கு வந்து செட்டில் ஆகிறதுக்கு தான் பிளான் வச்சுருந்தீங்க. என்னதான் நீங்கள் வந்து நான் ஆஸ்திரேலியன் சிட்டிசன்கோ அப்படின்னு கூவி சொன்னாலும் உங்களுக்கு இந்தியாவில் வந்து செட்டில் ஆகிறது தான் பிளானாக இருந்துச்சு. அதனால தான் உங்களுடைய குடும்ப சொத்து, பரம்பரை சொத்து இதெல்லாம் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உங்கள் பேரை கூட என்னதான் நீங்கள் வந்து பெரியாருடைய வெறிப்பிடித்த காதலி, பகுத்தறிவுவாதி அப்படின்லாம் சொல்லிக்கிட்டாலும் இன்னும் நீங்கள் கிறிஸ்தவ மதத்தில் தான் இருக்கீங்க. இதில் நீங்கள் கிறிஸ்தவ பேர் கிளாட்சன் ராபி லூலு தேவ ஜம்லா அப்படின்னு உங்கள் அப்பா பேரையே கணவர் பேராக வேற வச்சுருக்கீங்க. எல்லா கிறிஸ்தவ கொண்டாட்டங்களையும் குடும்பத்தோட படம் முடிச்சு போட்டுக்கிட்டு இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு பொய்யா வேற சீன் போட்டுக்கிறீங்க. ஒரு அக்மார்க் கிறிஸ்தவராக இருந்துக்கிட்டு பகுத்தறிவு பேசுகிறதெல்லாம் நமக்கு எதுக்கு? அதான் ஒத்து வரல. அந்த கேரக்டர் அப்படியே விட்டுட்டு போயிடுங்க. நீங்கள் பண்ணதுக்கு பிராயசித்தமாக தேடுங்க. ஓ, அதான் பிராயசித்தம் அப்படிங்கிற பேரில் கோயிலாக சுற்றிட்டு இருக்கீங்களோ? ரைட்டு, சரி, நமக்கு அதெல்லாம் எதுக்கு? நான் சொல்கிறது இதுதான், உங்களுக்கு ஒரு அதிகார வெறி இருக்குது. அந்த அதிகார வெறி அப்படிங்கிறது வந்து வருங்காலத்தில் நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக மாறுறதுக்கு பிளான் போட்டிருக்கலாம், இல்லை வேறு என்னவாவோ மாறுறதுக்கான பிளானாக இருந்திருக்கலாம். அதனால தான் குழு பெண்களெல்லாம் அரசியல்வாதிகளுக்கு அறிமுகப்படுத்தி வச்சுருக்கீங்க. அதில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்களெல்லாம் சப்போர்ட்டுக்கு கூப்பிட்டு வச்சுக்கிறீங்க. அதனால தான் அந்த அதிகார வெறி பிடிச்சவங்களும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக வந்து நிற்கிறாங்க. பாதிக்கப்பட்ட பெண்களை எல்லாம் எப்படி காலி பண்ணுறதுன்னு உங்கள் கூட சேர்ந்து பிளான் போடுறாங்க. ஆனால் பாருங்கள், உங்களோட அந்த அதிகார வெறி உங்களை இப்போ எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்குன்னு
பாருங்க. ஒரு பாலியல் குற்றச்சாட்டில் உங்களை A1 குற்றவாளியாக கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கு. உங்கள் குழு உடஞ்ச பிறகு அதுலேருந்து வெளியே போன பெண்களை பாருங்கள். கட்சி, குடும்பம், வேலை, சம்பளம் அப்படின்னு சுதந்திரமாக சுயமாக பறக்கிறாங்க. அதனால் பார்த்துக்கங்க, மாறுங்க, இன்னும் நல்லபடியாக மாறுங்க. எல்லாத்தையும் மாற்றினீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள்.